ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டான் ஜான். இது செம்ம ஃபன்னான ரொமான்டிக் அடல் காமெடி மூவி. டான் ஜானுங்கிற நம்ம ஹீரோ ஆபாச படங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கான். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி இது பண்ணி இந்தளவுக்கு ஒரு செக்ஸடிட்டாக இருக்கான். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு பெண்கள் மேலே வீக்னஸ் இருக்குது. நிறைய பொண்களோட ஒன்றா இருந்தால் கூட அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ பார்பரான ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்க்க முடியாது. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு ஒன்றாக்க நினைக்கிறான். பட் இதில் வந்த சிக்கல் என்ன? கடைசியில் மீராவால் அவன் நினச்சதை பண்ண முடிச்சா? கடைசியில் மீரா லைஃப்பில் என்னதான் ஆச்சு? இவனோட அந்த அடிஷனால இவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த ப்ராப்ளம் என்ன? இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படம் தான் டான் ஜான். சீரியஸ்லி ஒரு சூப்பரான அடல் காமெடி மூவி. ஒரு பான் அடிக்ட் எப்படி இருப்பான், அவன் லைஃப்பில் ஏற்படுற சிக்கல் என்ன, அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வரான் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க டான் ஜானுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான ஜான் மட்டும் காமிப்பாங்க. இவங்க எல்லாருமே டான் ஜான் தான் கூடுவாங்க. ஆக்சுவலாக டான் ஜானுங்கிறது ஒரு நாடகத்துக்கு ஒரு ஃபேமஸான ப்ளே பாய் கேரக்டர். பொண்ணுங்களை மைக்கி அவங்க செடியூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கான். இவனாலும் அடிச்சனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எத்தனை போதுன்னு தெரியாமல் அத்தனோட்டி பண்ணிட்டே இருப்பான். படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட ஒரு லேப்டாப்பில் பார்த்து இருப்பான். அவனை பற்றி அவனை சொல்லுவான். ஒரு பர்ஃபெக்டான வீடியோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் அந்த வீடியோ கூட கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மிஞ்சி யாருமே கிடையாது. அந்தளவுக்கு செம ப்ரெஷர் கிடைக்குன்னு சொல்லி அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ வாழ்க்கை ரொட்டீனாக இருக்கும். தினமும் காலில் இருந்துச்சு ஜிம்முக்கு போவான். அவனுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம். அது போய் வீட்டில் க்ளீன் பண்ணி அவன் கார் இருக்குங்களே, அந்த காரில் கண்டிப்பாக ரைடு போகணும். அது போல் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம ஹீரோக்குன்னு அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட மஜா பண்ணிக்கிட்டு ஃபுட்பாலாம் பார்த்துருப்பான். அதோட முக்கியம் சர்ச்சுக்கு போகிறது. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி அடிக்ட் இருந்தால் கூட அவன் அடிக்கடி சர்ச்சுக்கு போவான். சர்ச் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நான் போன வாரம் இந்த தப்புலாம் பண்ணேன், இத்தனை பொண்ணுங்க கூட ஒன்றா இருந்தேன், இத்தனை வாட்டி பண்ணேன், என்ன மன்னிச்சிட்டு ஃபாதர்னு சொல்கிறப்ப அவரும் மன்னிச்சிடுவார். இதான் நம்ம ஹீரோக்கு வேலையே. வாரம் வருவான், மன்னிப்பு வைப்பான், பண்ண தப்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் நம்ம ஹீரோ வேலையாக இருக்கும். இது போல் நம்ம ஹீரோ ஒரு பார் டென்டர். நைட்டில் பாருக்கு போய் பொண்ணுங்களை மஜா பண்ணிகிட்டு இருப்பான். அவங்களுக்கு சரக்கு தர மாதிரியே, ஹே பேபி நீ பார்க்க அழகாக இருக்க, உன் நம்பரை கொடுன்னு அவங்க நம்பரை இங்கே வச்சுக்குவேன். அதுக்காக சான்ஸ் கிடச்சா போதும் அந்த பொண்ணு ஒன்றா இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது போல் நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க நைட்டு இந்த பார்க்க வருவாங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நாட்கள் போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்ப்பான். அவள் தான் நம்ம ஹீரோவான பார்பரா. அவள் பார்க்கவே செம்ம அழகா, ரொம்ப காட்சியாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு கூட ஒன்றாக்கு நாசியாக இருக்கும். அதனால் தலைவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் ஜாலியாக பேச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிக்கும். ஹே பேபி பக்கத்தில் வீடு இருக்குது, வேணா வாரியா, நீ நைட்டு மட்டும் பொண்ணாக இருப்போம், ஒன்றே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு நல்லா தானே பேசிட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ ரொம்ப அட்வான்டேஜ் இருக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் பர்மிஷன் எல்லாம் கிஸ்லாம் இருந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்துடும். என்னை மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட கோச்சிட்டு போயிடும். இதை பார்க்க நம்ம ஹீரோ கிடச்சதே தெரில. சரி அவள் பொண்ணு என்ன வேறு பொண்ணு கிடைக்க மாட்டான்னு சொல்லி அதே பாரு ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணை மைக்கி நைட் விட்டு கூட்டி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன அமுக்கு டும் கமல் டுமல் தான். பட் என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அவன் பார்க்குற அந்த படம் தான். யூஸ்வலாக நம்ம பார்க்குற படங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஹார்ட் கூட இருக்கும்ல. அவங்க நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படம்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாதுல்ல. இதனால் நம்ம ஹீரோக்கு ரியல் லைஃப் செக்ஸுக்கும் படத்தில் செக்ஸ் கருத்துனையும் இருக்குது. இதனால் இவன் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கான். என்னதான் ஒரு பொண்ணோட ஒன்றா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து இந்த படம் பார்த்தா ஒரு திருப்தி இருக்கும். மாஸ்டர்ஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ஹீரோ இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆயிரும். சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போனால் வழக்கம் பண்ணுற மாதிரி தான். ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நான் பாவமடி வாங்கணும், போன வாரம் சில தப்பான விஷயங்கள் பண்ணிட்டேன், 2 பொண்ணு கூட ஒன்றா இருந்தேன், அது போக சில படங்கள்லாம் பார்த்து 17 வாட்டி பண்ணேன், என்னை முடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப ஃபாதர் முடிச்சிருவார். இவனு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு இது ஒரு வீடாகவும் தனியாக ஒரு வீடாகவும் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி கூட இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நைட் அங்கே தங்கியிருப்பான். அவன் பாட்டு வீட்டுக்கு போய் ஜாலியாக அவங்க அப்பா சண்டை போட்டுருப்பான். 2 பேர் ஃபுட்பால் டீமுக்காக மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு தங்கச்சி ஒருத்தி இருப்பா. இது ஏன்னு தெரியுதா? இப்போ கேப்டன் மார்வலாக இருக்காங்களே அந்த பொண்ணு தான். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ரோலாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து அவரும் போயிடுவான். வழக்கமான படங்கள் பார்த்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. பட் நம்ம இருக்கு என்ன தெரில. அந்த பொண்ணை பார்த்தோம்ல, மேபி அந்த பொண்ணோட ஒன்றா இருந்தால் நமக்கு சாட்டிஸ்ஃபை செக்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. உடனே அங்கேருந்து இவன் வேலை பார்க்குற அந்த பாருக்கு போகிறான். இவனுக்கு அந்த பொண்ணு பேர்னு தெரில. லாஸ்ட்டாக கேட்க விட்டுருப்பான். சரி அங்கே எல்லாரையும் பார்த்து, டேய் நேற்று இங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமா, அவள் பேர் தெரியுமான்னு கேட்டு எப்படி பேர் தெரிஞ்சுக்கிறான். அதாச்சும் ஃபேஸ்புக்கில் போய் அந்த பொண்ணை பற்றி பார்க்குறான். அவள் ஃபுல் பேர் பார்பரா சுகர்மேன். இதை வச்சு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு கலப்பட ஆரம்பிக்கிறான். எங்க சாரிங்க அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச தப்பு, உங்கள்கிட்ட தனியாக பேச ஆசைப்பட்றேன், நாளைக்கு இந்த ஹோட்டல் வரீங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வச்சிடறான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே பேசி நைட்டை பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு கேட்ட எப்படின்னா, அவளுக்கு இந்த ஒன்று ஷேர்லாம் பிடிக்காது. ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா லைஃப் டைம் அவங்களோட ஒன்றா இருக்கணும். எடுத்ததுமே அவங்களோட ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒரு மாதம் பார்ப்போம், பார்த்து பேசி பழகுவோம், ஒருத்தர் பிடிச்சிருந்தா அடுத்து லவ் பண்ண ஒன்றா இருப்போம். இதாக கேட்டு இவனுக்கு அந்த பொண்ணு தேவை. சரி அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு கூட இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தா படத்துக்குலாம் கொடுது. சரி இது நல்ல படமாக இருக்கும் போல் அந்த படத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி இவனு அந்த பொண்ணோட
தேட்டருக்கு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா அது ஒரு லவ் மூவி. ஹேனா ஹேத்தாவே நடிச்ச ஒரு படம் ஓடிட்டு இருக்கோம். அந்த பார்பராவுக்கு இந்த மாதிரி லவ் மூவில ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பட் நம்ம தலைமை பார்க்குற படம்லாம் அந்த மாதிரி படமா, அதை பார்த்து எனக்கு விருப்பம் வருது. என்ன லவ்ல பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா சும்மா நொச்சுன்னு எடுத்தமா ஒரே சுருன்னு இருக்காம என்னடா படம் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பட் அதில் ஹீரோன் கிட்ட அந்த படம் பிடிச்ச மாதிரி காட்டிட்டு இருப்பான். இப்படியே சில வாரங்கள் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஜிம்முக்கு போகிறது சர்ச்சுக்கு போக பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் லவ் பண்ணுறதுனால கவுண்ட் குறைதான்னு பார்த்தா கவுண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஃபாதரை பார்த்து, ஃபாதர் இந்த வாட்டில் இந்த பொண்ணு ஒன்றா இருக்குல்ல, ஆனால் 22 வாட்டி பண்ணேன், தப்பான்னு கேட்டால் தப்பு தான்டா, சரி பாவம் மன்னிப்புதாருன்னு ஃபாதர் பாவம் மன்னிப்பு தந்துடுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவன் ஃபேமிலியோட இருப்பான். அப்படின்னு போக போக ஹீரோட பழக ஆரம்பிப்பான். ஹீரோனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்டை பார்த்து மீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப பார்த்த வீட்டில் ஹீரோன் இருக்கா. பார்க்க செம கிளாமராக நம்ம ஹீரோட ஒன்றா மாதிரி இருக்கு. பரவாயில்ல இப்போது ஒத்துக்கிட்டே வா ஒன்றா இருப்போம்னு சொல்லி அந்த பொண்ணோட ஒன்றா இருக்கா. பட் அப்போ தான் தெரியுது இது நம்ம ஹீரோட கற்பனை. நம்ம ஹீரோ போக முத்தி போச்சு. அடச்சை கற்பனை ஒன்றாந்துன்னு சொல்லிட்டு அவன் பேண்டை பார்ப்பான். பார்த்தா அவனையும் அறியாமல் கனவு லீக்கேஜ் சேர்ந்துருக்கும். இதை பார்த்து கஷ்டமாயிருச்சு. காலைல துவைச்சி பேண்ட்டை பார்த்தா பேண்ட்டில் அவ்வளோ கரையாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. சேர்ந்து அவனோடைய ஒரு மாதம் பல கடிச்சு நம்ம ஹீரோவில் பழகிட்டு இருக்கான். அது போல் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னு நினைப்பா. நம்ம ஹீரோக்கா வீட்டுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவனை தான் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுவான். பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோன் பிடிக்காது. ஹே இதெல்லாம் நீ இது பண்ணிக்கிட்டு இந்த வேலை பொண்ணுங்க பண்ணுற வேலை அப்படின்னு வீட்டு வேலைக்கார பண்ணுற வேலை அதை அவங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோன் இருப்பா. இதெல்லாம் லைட்டாக நம்ம ஹீரோ பிடிக்காது. அதுப்போ இவனே ஹீரோன் வீட்டுக்கு தான் போவான். அவங்களோட அம்மா பார்த்து அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடும். இப்படியும் லவ் அதிகமாகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட பேசுவான். அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு பேர் பார்பரான்னு சொல்கிறப்ப பார்பராவா டே அந்த பொண்ணு ஜூஸ்லாம் கிடையாதுல்ல, இல்லை தான் பிளாக் பீப்புளா சொல்கிறேன் கேட்டால் இல்லைப்பா நான் பார்த்தது ரொம்ப அழகான பொண்ணாவ தான், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா சில வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ சேர்னு ஹீரோட பழகிட்டே இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ இந்த மாதிரி பாட்டன் டிரைவர் பிடிக்கவே இல்லை. டே ஜான் இன்னும் எத்தனை இது மாதிரி இருக்க போகிற, பார்லேயே வேலை பார்த்து காலத்தை ஓட்ட போறியா, எனக்கு அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, நீ ஒரு காலேஜுக்கு போ நைட்டு போய் படி அப்படின்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அடிச்சது தெரில. சரி ஹீரோனுக்காக நைட்டு ஒரு காலேஜில் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோட்டு ஒரு ஃபோன் வருது. பேபி நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ண நம்ம பண்ணலாமா, நான் வீட்டுக்கு வரேன் 2 பேரும் ஒன்றா கிளம்ப வைக்கிறப்ப இதை பார்த்து செமையாக போச்சு. ஏன்னா இதுக்காக ஒரு மாதம் செமையாக கஷ்டப்பட்டு இருந்தான். இன்றைக்கி அதுக்கான பழம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருப்பான். அவள் பார்த்தா சைடில் ஒரு வயசான பெரியவங்க இருக்க மாதிரி இருக்குது. அவங்க பார்த்தா அழுதுகிட்டு ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம இதை கண்டுக்காமல் அந்த லேடி கிராஸ் பண்ணி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போனால் நம்ம ஹீண்டா இருப்பா. 2 இடத்துக்கு நடுவில் அமுக்கு டுமு கமால் டுமால் தான். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோட ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பான். ஆனால் பார்த்தா அவள் எக்ஸ்பெக்டேஷன் சாட்சி ஆன மாதிரி தெரில. ஏன்னா படங்களை பார்த்து ஃபீல் இந்த பொண்ணு கிடைக்கணும்னு வச்சிருப்பான். ஆனால் நம்ம ஹீன் கிட்டேயுமே அந்த ஃபீலிங் கிடைக்கவே இல்லையா. இதை பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரும். சரி இவ தூங்கிட்டு இருக்கா, நான் போய் பக்கத்தில் போய் படம் பார்ப்போம்னு சொல்லி வழக்கமாக தலைவர் படம் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து மேஷ் அவுட் பண்ணான்னு இருக்கிறப்ப கடனை மீன் அங்கே வந்துடுவா. நம்ம ஹீரோ பார்க்குற படத்தையும் பார்த்துருப்பா. இதை பார்த்து செமையாக கடுப்பாயிரும். சொல்லப்போனால் இந்த மாதிரியான படங்கள் அவளுக்கு பிடிக்காது. டே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இவ்வளோ எவ்வளோ ஒன்றா தானே இருந்தேன், எதுக்கு இந்த படத்தை பார்த்தீங்க கேட்டால் பேபி நீ நினைக்கணும் கிடையாதுமா, நான் சும்மா இமெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. நானும் முக்கியமான மெயில் வச்சு கிளிக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா உள்ள இந்த படம் ஓட்டி இருந்திருக்கு. கரெக்டாக அப்போ தான் நீ வந்துட்டேன், நினைக்கணும் கிடையாதுமா, நான் அந்த மாதிரி படம் பார்க்க முடியும்னு சொல்கிறப்ப கன்ஃபார்ம் தானே, நீ இந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டீல, இன்கேஸ் பார்த்துன்னு தெரிஞ்சால் உன்னை பிரேக் பண்ணிடுவேன் புரியுதான்னு சொல்லி எப்படி நம்ம மீன் சமாளிப்படுத்திடுவான். அதுக்கடுத்த நம்ம மீன் லவ் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அவள் பார்த்தா லவ் மூவியை பார்த்துட்டு இருப்பா. இவனுக்கு அதெல்லாம் பார்த்து வெறுப்பாயிட்டே இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவான்னா நைட்டில் நம்ம மீன் காலேஜ் போவால, அப்போலாம் கிளாஸில் உட்காந்து அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பக்கத்தில் ஒரு வயசான பொண்ணு வரா. இவ்வளோ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பான். அந்த பொண்ணு அழுட்டு இருந்திருக்கும், இவ கண்டுக்காம போயிருப்பாள். அந்த பொண்ணு பார்த்து அவன் கிளாஸ்மேட் தான், ஆனால் கொஞ்சம் வயசு மூத்த பொண்ணு. அந்த பொண்ணு பேர் எஸ்தரு. நம்ம இருந்த படத்தை பார்க்கலான்னு அந்த பொண்ணு பார்த்துருக்கோம். ஆனால் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் உட்காந்துக்குவா. அப்புறம் நம்ம கேட்டு பார்ப்பா, என்னப்பா இந்த படம்லாம் பார்த்துட்டு இருக்கே, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்து கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எப்படி சமாளிச்சிருவான். அந்த பொண்ணு கிளாஸில் நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சிடறா. கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோன்னு அவன் வீட்டுக்கு கூட்டி போவான். அவங்க அப்பா அம்மாக்கெலாம் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ தனியாக கூட்டி போய் டே மகனே நான் கூட டம்மி பீஸ் நினச்சேன்டா, ஒரு பிடிச்சே இவ்வளோ அழகான படம் பிடிச்சிருக்கே, உனக்கு இங்கே மச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்ட்லாம் செய்வார். ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபேமிலிக்கு நம்ம மீன் பிடிச்சி போச்சு. அவ்வளோ நிற்கல சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கீழே போயிடுவா. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக காலேஜ் வர மாதிரி இருக்கும். கூடவே அந்த எஸ்தங்கிற பொண்ணு எப்பவுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் இருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருப்பா. இந்த விஷயம் நம்ம ஹீரோ பிடிக்காது அப்படி அங்கே சரிங்கன்னு தலையாட்டே இருப்பான். ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு வெளியே இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்குது. ஏப்பா அன்றைக்கி படம் பார்த்துட்டு இருந்துல அதை நான் பார்த்தேன், இந்த படங்கள்லாம் பாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கேஷ்லாம் தந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து நீ மீறி கச்சியமாக இருக்கும். ஏங்க நீங்கள் என்ன நினச்சிங்க, அன்றைக்கி ஏதோ ஆர்வத்தில் ஒரு படம் பார்த்தேன் அதுக்கு கேஷ்லாம் கொண்டு வருவீங்களா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறப்ப ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா,
கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஏப்போ இந்த படம் பார்த்துட்டு இருக்க சும்மா க்யூரியஸாக தான் கேட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு கோவம் வருது. எங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம இவரோட கோஷ்டம் கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து லைட்டு இந்த லேடிக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவனும் ஹீரோட பழக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜிம்முக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போய் போயிட்டு இருப்பாங்க. பட் தான் நம்ம ஹீரோக்கு அந்த பான் அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரில. தினமும் வீட்டுக்கு வந்து தலைவன் வேலை பார்த்துட்டே இருப்பான். இப்படியே சில வாரங்கள் போயிட்டே இருக்கு. காலேஜ் போகிறப்பலாம் தனியாகவே இருப்பா. அவகிட்ட மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க. அதுப்போ அவளுக்குள்ள பார்த்தா சோறு மாதிரி இருக்குது. எப்பவுமே அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. எப்போ நம்ம ஹீரோட்ட பேசுகிறாலோ அப்போ ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனை கூப்பிட்டு ஷாப்பிங் மால் போவான். 2 பேரும் அவங்க தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனை பார்த்து சரிம்மா நீங்கள் வெயிட் பண்ணு, நான் அப்போ சில பொருட்கள் வாங்கிட்டேன்னு சொல்கிறப்ப என்னது பொருட்களா, என்ன வாங்க போகிறேன்னு கேட்டால் அதுவா என் வீடு கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன், அதுக்காக மிஷின் வாங்க போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது நீ க்ளீன் பண்ணுவியா, நான் தான் நீ சொன்னேன்ல இதெல்லாம் பசங்க மட்டும் வேலை கிடையாது, அதுக்கு அந்த வேலைக்காரியோ ஏதோ பொண்ணு வச்சுக்கோ, இல்லை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க அதை பற்றி கோந்த வரும். இங்கே பாரு என் வீட்டு நாட்டு பண்ணால் நல்லா இருக்கும், நான் இங்கேருந்து போகிறேன்னு நான் மீண்டும் கொஞ்சம் ஆசை பேசுவேன். இதை பார்த்து லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம ஹீரோவும் அவன் காலேஜில் போவானா. அப்போ இந்த எஸ்தங்கிற பொண்ணு அவளை ஹீரோட்டு வந்து பேச ஆரம்பிப்பா. ஹே ஜான் நீ கிளாஸை கவனிச்சியா, நான் கிளாஸை கவனிக்கிறப்பா ரொம்ப போரிங் ஆச்சு, படுத்து தூங்கிட்டேன், சரி ஒரு நோட்ஸ் தான் நோட் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம வீட்டு நோட் வாங்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பழைய மாதிரி பசங்களை கேட்க ஆரம்பிப்பா. ஆமாம் இன்னொரு படங்கள்லாம் பார்க்குறியே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதை பிரச்சனை கேட்டால் நம்ம இருக்கும் வந்துடும். ஏங்க நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேங்க இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நோட்டை கொடுங்கன்னு அவங்களோட பிடிங்கிட்டு கோம வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம இன்னும் சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. முன்னாடியே ஒரு லேப்டாப் இருக்குது. ஏ பேபி என்னாச்சு, ஏதோ சோகமாக இருக்க மாதிரி கேட்குறப்ப அவனை மாரி கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பிக்கிறா. ஏண்டா நீ இந்தளவுக்கு வெறி பிடிச்சாலாடா, நான் இப்போ தாண்டா ப்ரௌசிங் ஹிஸ்டரிலாம் பார்த்து இன்றைக்கி மட்டும் 40 வெப்சைட்டில் படம் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு வெறி பிடிச்சாலாடா நீங்கள், அதுவும் பார்க்குற இன்கேக்னோட்ட மோட்லையோ லிஸ்ட்டை ஹெல்ப் பண்ண தெரியாதா, நான் எழுதி பார்த்துட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நெரிசல் தெரில பேபி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறது கேட்கலன்னு சொல்கிறப்ப டே அன்றைக்கி என்ன ப்ராமிஸ் பண்ணேன், நான் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு நீ தான் முக்கியதானு சொன்னேன், இப்போ அப்படி பண்ணேன்னு கேட்டால் நம்ம இருக்கோ வந்துடும். கோவத்தில் ஒன்று கத்த ஆரம்பிச்சிடுவான். ஏண்டி இன்னொன்று தப்பு இருக்குது, நீ ஒன்று பிடிச்ச படம் பார்க்குற, நான் பிடிச்ச படம் பார்க்குறேன், இன்னொன்று தப்புன்னு கேட்டால் அவளுக்கு வந்துடுது. ஏண்டா நான் பார்க்குற படமும் நீ பார்க்குற படம் ஒன்றாடா, நான் பார்க்குற படம் லவ் மூவிடா, அதுக்கு அவெல்லாம் தருவாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம பார்த்து நக்கலாக பேச ஆரம்பிப்பான். ஆமாம் நான் பார்க்குற படத்தை அவள் தருவாங்க, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டால் அவள் செம்மைக்கு வந்துடுது. இது கட்டி என் மூஞ்சில் முடிக்காத, சொல்லப்போனால் நான் அவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், என்னை பார்க்குற எல்லாருமே என் அழகுக்கு தான் எங்கூட பழகுவாங்க, ஆனால் நீ மட்டும்தான் இனிமேல் லவ் பண்ணாமல் இருந்துச்சு, என் பேர் கூட உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, பட் அதுக்காக நீ தேடி இருந்துச்சு என்கிட்ட பேசணும் பார்த்தியா, உனக்கு எனக்கு பிடிச்சதுன்னு நினச்சேன், பட் பார்த்தா நீ அவளமாக தான் இருக்க, இதுக்கடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுறதோ எதுவும் பண்ணாத, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவ்வளோ கோஷம் கிளம்பி போயிடுவா. பட் நான் மாரி கண்டுக்கிற மாதிரி தெரில, நீ போன நடி எனக்கு என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். தினமும் பாருக்கு போய் பார்டெண்டராக பார்ப்பான். அங்கே தான் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு உசர் பண்ணிட்டு கூட்டி வந்துடுவான். அந்த பொண்ணோட ஒன்றா இருப்பான், சாட்டிஸ்ஃபை இருக்காது. அதுக்கப்புறம் படத்தை பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். இந்த மாதிரி ரெகுலராக வாழ ஆரம்பிப்பானா. பட் இவனுக்கு போக போக அது தித்தில்லாமல் இருக்குது. அதுப்போ அடிக்கடி கோவம் வந்துட்டுருக்கு. வண்டியில் போகிறப்ப கூட இவனை கத்தி பேசிட்டா போதும் செம்ம கடுப்பாக இறங்கி வந்து அவன் மூஞ்சி வந்து குத்தலாம் பார்ப்பான். பட் கண்ணாடியில் அடித்து இவங்க கைதை உடனே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம இருக்க போக கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. சர்ச் ஃபாதரை பார்த்து ஃபாதர் எனக்கு என்னாச்சுன்னு தெரில, போக போக எனக்கு நிதானமே இல்லாமல் இருக்குது, அதுப்போ இந்த வாரம் மட்டும் 35 வாட்டி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க ஃபாதர்னு சொல்கிறப்ப ஃபாதருக்கு இதெல்லாம் கேட்டு பழகி போச்சு போல். சரிடா உனக்கு பாவனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பாவனுக்கு தருவார். இவனு ரெகுலராக ஜிம்முக்கு போய் என்ன பண்ணி பார்ப்பான். இப்போ முன்னாடி மாதிரி அவனால் பண்ண முடியல. ஏதோ ஒரு வகையில் ஈரன்னு மிஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அவன் ஃப்ரெண்டு வந்து மச்சான் என்னடா ஆச்சு, இவ்வளோ பார்பா கூட ஒன்றா தானே இருந்தேன், இப்போ நான் பேச முடிக்கிறாங்க கேட்குறப்ப ஆமாடா நான் படம் பார்த்து அவள் பார்த்துட்டா, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்கிறப்ப அட பாவி எங்களுக்கே அதை பார்த்து கோவம் தானே வரும், அவளுக்கு கோவம் வராதா, சரி நீ இதை பேசி பார்த்து புரியுக்குன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன சொல்ல தெரில. சரி நீ இவனும் ரெகுலராக காலேஜ் போயிட்டுருக்கான். அவள் பார்த்தா எஸ்தர் அங்கே இருப்பா. வழக்கமெல்லாம் வீடு ஹாய் சொல்லிட்டு அவள் கூட வந்து போலாம் பார்ப்பா. பட் நம்ம இருக்குன்னு தெரில. அந்த எஸ்தர்கிட்ட ஒன்றாக்கு நாசியாக இருக்குது. அதை எவ்வளோ பொண்ணு ஒன்றாந்துட்டான், இவ்வளோ பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த பொண்ணு கார் கூட்டி போவான். அதுக்கப்புறம் என்ன 2 ஒன்றா இருப்பாங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து என்னடா எப்போவுமே நீ என்கிட்ட பேச மாட்டியே, அன்றைக்கி வந்து நீயே பேசி ஒன்றாந்துருக்க, அதுப்போ எப்போவுமே ஒரு லவர் புறானாவும் பாடிட்டு இருப்ப, ஆனால் இன்னைக்கு பார்த்து அவளை பற்றி பேசவே இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் ஆமாம் அவனோட போயிட்டா, எல்லாத்துக்கும் நான் தான், நான் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவளுக்கு பிடிக்காம இருந்துச்சு, நானும் அவளுக்கு தெரியாமல் போய் சொல்லிட்டு இருந்தேன், பட் கண்டுபிடிச்சி பிரேக்கப் பண்ணி போயிட்டுன்னு சொல்லுவாளா. இதை பார்த்து அவள் சிரிப்பு வந்துட்டுருக்கோம். இங்கே பாரு இந்த மாதிரி படம் பார்க்க தப்பெல்லாம் கிடையாது, பட் நீ கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வேணா ஒன்று சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கேட்குறப்ப இவனு என்ன கேட்பான், இந்த மாதிரி பண்ணு தொடர்ந்து வச்சுக்கேன் தாராளம் பண்ணு,
பட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் பண்ணு. அப்படி பண்ணு தோன்றப்ப நீ படமே பார்க்கக்கூடாது. படமே பார்க்காம நீ எமர்ஜென்சி கூட பண்ணிக்கோ. அந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நல்ல தோணுது. சரி வீட்டுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறான். சேச்சே நம்ம தான் படம் பார்க்கக்கூடாது. சரி படம் பார்க்காம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். பார்த்தா படம் பார்க்காம அவனால பண்ண முடியல. இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. சரி கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கட்டுப்பாட்டோடு இருக்கிற பார்ப்பான். ஆனால் பார்த்து சில டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும். இவன் அடிக்கடி கடைக்கு போகிறப்ப அங்கே மேக்ஸிலாம் இருக்கும்ல, அதை பார்த்து கவர்ச்சியாக இருக்கும். பட் நம்ம அடைக்கு அடைக்கி எதுவுமே பண்ணாமல் இருப்பான். படம் பார்க்காதனால நம்ம மாஸ்டர்ட்டும் பண்ண மாட்டான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வாரம் நம்ம எதுவும் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியே என்னை பார்த்து எஸ்தர் நீ சொன்ன செம்ம ஒர்க் ஆச்சு. இந்த ஒரு வாரம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நான் படமும் பார்க்கல எதுவும் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போக நம்ம ஹீரோக்கு எஸ்தர் பிடிச்சி போச்சு. என்னதான் ஹீரோன் பார்க்க அழகாக இருந்தால் கூட அவனை புரிஞ்சுக்காம இருந்திருக்கா. இந்த எஸ்தர் நம்மளோட மூத்த பொண்ணு. நமக்கு செக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சி நமக்கு நல்லா பேச ஆரம்பிச்சா. நம்மளும் என்ன வேணாம்னு சொன்னால் கூட அவளை வந்து பேச ஆரம்பிச்சா. எந்த வகையிலையும் நம்மளை தப்பாக பார்க்கவே இல்லை. எஸ்தர் தான் நமக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லி அவனை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். போக போக எஸ்தர் கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறான். எஸ்தர் வீட்டுக்கு போய் 2 பேரும் ஃபிசிக்கலாக இருக்காங்க. என்னன்னு தெரில நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் சாட்டிஸ்ஃபை ஒரு செக்ஸ் ஆசைப்பட்டால அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எஸ்தர் கூட பண்ண மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி நான் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு நான் குளிக்க போகிறேன் நீயே கூட வரேன் கேட்குறப்ப நீ வேணப்போ நான் உட்காந்துருக்கேன்னு அவட அங்கேயே உட்காந்துருக்கா. பார்த்து அதை ஃபீல் பண்ணி லைட்டாக அழுத்த இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மாரி எஸ்தரை பார்த்து ஆமாம் என்னாச்சு நானும் உங்களை ஸ்டார்ட்லேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஆனாலும் அழுகிட்டு சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உன் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் ஆமாம் ஒரு 14 மாதம் முன்னாடி இருக்கும். என் ஹஸ்பண்டும் என் பையனும் கார் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாங்க. அடிக்கடி அவங்க ஞாபகங்கள் ஒன்று போகும். அதுக்காக அழுதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஹீனை சமாதானப்படுத்தி இவன் எஸ்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் அவன் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறான். ஃபாதர் நான் சொன்னால் நீங்கள் நம்புக்கூட தெரிய முடிக்குது. இந்த வாரம் நான் எதுவும் பண்ணவே இல்லை. ஒரு பொண்ணோட மட்டும் ஒன்றாந்து சொல்கிறப்ப இதை பார்த்து ஃபாதருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வாட்டி மனசார நம்ம இரு பாவம் தராரு. அதுக்கப்புறம் அவனு வீட்டுக்கு வந்து அப்பாவோட பேசுகிறான். அப்பா நான் பார்பரை லவ் பண்ணலை அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன். இதுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அப்பா கோவந்து வருது. ஏண்டா அவள் அழகான பொண்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணியிருக்கான்னு நீ தான் காரணமாக இருப்ப. போ அந்த பொண்ணு போய் மன்னிப்பு கேளு. திரும்ப லவ் பண்ணு சொல்கிறப்ப நம்ம கேட்குற மாதிரி தெரில. பக்கத்தில் பார்த்தா நம்ம தங்கச்சி இருப்பாள். அவள் ஹீரோ சப்போர்ட்டிவாக இருப்பா. அப்பா எனக்கு என்னமோ அண்ணன் பொண்ணு கரெக்டாக தான் தோணுது. நான் உங்களை பார்த்துருக்கேன். எப்பவுமே அண்ணனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதான் பொண்ணு சொல்லுவாங்க. அண்ணனுக்கு அது பிடிக்காது. அண்ணன் பிரேக்கப் பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்க பெருமையாக இருக்குது. ஸோ அவன் ரெகுலராக அவன் லைஃப் ஃபாலோன்னு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வாழ்க்கையே கொஞ்சம் சேதான மாதிரி இருக்குது. அவன் பாட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருக்கான். ஜிம்முக்கு போய் அவன் உடம்பு நல்லா வச்சுக்கிறான். இப்போ தான் லைஃப் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு நாள் ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பான். நான் இந்த ஹோட்டலில் இருப்பேன் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பான். இவ்வளோ சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்ப்போமேன்னு சொல்லி ஹீரோ பார்க்க வந்திருப்பா. 2 பேர் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பார்க்குறாங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனை பார்த்து சாரி நான் பண்ண தப்பு உங்கள்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. உங்கள்கிட்ட போய் சொல்லி அந்த படம் பார்த்தேன். அதுக்காக நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். ஆனால் எனக்கு என்னமோ அதான் கரெக்டுன்னு தோணுது. நீ போனதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாதிரி இருக்குது. புதுசாக வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. என் அடிக்ஷன் குறைஞ்சிட்ருக்கு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து கோந்துருது. என்னமோ இவனால தான் கெட்டு போன மாதிரியும் இப்போ போனது நல்லா இருக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கா. இதை பார்த்து கோர்ந்து வருது. டேய் இதுக்கடுத்து இந்த ஃபோன் மட்டும் வச்சுக்காத. இதுக்கடுத்து உன் ஃபோனை பிளாக் பண்ணிடுன்னு சொல்லி அவட கிளம்பி போயிடுவா. பட் நான் மாரி கண்டுக்காமல் தெரில. ஸோ அவன் மட்டும் ஜாலியாக எஸ்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ தான் லைஃபு கொஞ்சம் ஹாப்பியாக மாற மாதிரி இருக்குது. இதோட டான் ஜானுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.